Namaste, welcome to Nifya's Online Hindi Academy. NCERT syllabus class 10 chapter 7 Thope. ஸோ தோப் லெசன் தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த லெசனுடைய கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தோப் அப்படின்னா என்னென்னா கேனான், அதாவது நீங்கள் பீரங்கி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பீரங்கி இமேஜஸ் வேணும்னா நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணுங்கள். பீரங்கி அது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய கன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து நமக்கு தேவையான அந்த புல்லட்ஸ்லாம் நம்ம செலுத்தி, இது எப்படின்னா ரொம்ப தூரமாக பக்கத்தில் இருக்கவங்கள நம்ம தாக்கணுன்னா சின்ன ஹேண்ட்கன் போதும். இங்கேருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வர ஒரு கூட்டத்தையே நான் அழிக்கணும், ஒரு கூட்டத்தில் இருக்க எல்லாரையுமே நான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் பொழுது இந்த பீரங்கியை தான் பயன்படுத்துவாங்க. ஓகே, ஸோ இந்த பீரங்கி ஆக்சுவலாக இது வந்து ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம். இதுதான் இந்த லெசனில் வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, प्रश्न 1, विरासत में मिली चीज़ों की बड़ी संभाल क्यों होती है, स्पष्ट कीजिए. விராசத் से मिली, விராசத் அப்படின்னா ஹெரிட்டேஜ், அதாவது இன்ஹெரிட்டட், அதாவது நம்ம பெரியவங்க நம்ம ஆன்சஸ்டர்ஸ் கிட்டேருந்து கிடைச்ச ஒரு விஷயம், அதுதான் விராசத். ஓகே, சே மில்லி சீஸோ, மில்லினா அவங்கக்கிட்டேருந்து கிடைச்ச, சீஸோன்னா இந்த திங்ஸ், இந்த திங்ஸ் எல்லாம் படி சம்பால் கியோं होती है. படி சம்பால் மீன்ஸ் ஏன் நம்ம வந்து அதை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. स्पष्ट कीजिए, सो प्लीज़ टेल अस क्लियरली. उत्तर, विरासत में मिली चीज़ों की बड़ी संभाल इसलिए होती है क्योंकि ये चीज़ें हमारी धरोहर है. ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஆன்சஸ்டர்ஸ் கிட்டேருந்து கிடைச்ச அந்த பொருட்களை இவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணி இவ்வளோ ரொம்ப பொறுப்பாக கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா, ஏ சீஸே ஹமாரி தரோஹர் ஹே, ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வேல்யூபிளான விஷயம். தரோஹர் விச் மீன்ஸ் वैल्यूबल फॉर अस, दैट इज़ मेमोरी. ओके, जिन्हें देखकर या जानकर हमें अपने देश और समाज की प्राचीन उपलब्धियों का ज्ञान होता है. जिन्हें देखकर, जिन्हें ना, ஸோ இதை பார்த்ததும் देखकर या जानकर, பார்த்தாலும் சரி இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, हमें अपने देश और समाज की, நம்ம நாட்டினுடைய நம்ம சொசைட்டினுடைய பிராச்சீன் உபலப்தியாக அப்படின்னா ஓல்டர் அச்சீவ்மெண்ட்ஸ், உபலப்தியாக அப்படின்னா அச்சீவ்மெண்ட், பிராச்சீன் அப்படின்னா அந்த முன்னாடி காலங்களில் அந்த ஓல்டு டைம்ஸில் இருந்தக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு இது கொடுக்குது. ஞான் மீன்ஸ் ஒரு நாலேஜ். ஓகே, ஸோ நம்ம பழைய காலத்தில் நடந்த அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்க அந்த நாலேஜ் வந்து இது நமக்கு கொடுக்குது. மான் ஹோத்தா ஹே, மான் இட்ஸ் மீன்ஸ் இங்கே என்னென்னா ரெஸ்பெக்ட். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை காட்டுது. அதுக்கப்புறம் அதனுடைய அந்த ரெஸ்பெக்ட் அது வந்து நமக்கு புரிய வைக்கிறது. और ये चीज़ें हमें तत्कालिक परिस्थिति की जानकारी देने के साथ साथ दिशा निर्देश भी देती है. ஸோ இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஹமே தற்காலிக் பரிஸ்திதி, தற்காலிக் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த திங்ஸ் ஹேப்பன் இன் த பாஸ்ட். தற்காலிக் பரிஸ்திதி அப்படின்றது பழைய காலத்தில் நடந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு பொருள் வந்து நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குமா. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, அது ரொம்ப பழமையான ஒரு பொருள், இப்போ ரொம்ப தாத்தா யூஸ் பண்ண பொருள்லாம், அந்த பொருளை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அந்த ஓல்டன் டைம்ஸ், அந்த பழைய காலம்லாம் ஞாபகம் வரும்ல, அந்த மாதிரி தற்காலிக் பரிஸ்திதி அதை பார்க்குறச்ச பழைய விஷயங்கள் நடந்ததெல்லாம் நமக்கு அது ஞாபகத்துக்கு வருதான். கி ஜான்காரி தேதி ஹே, அதோட இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது. சாத் அதனோட திஷா निर्देश भी देती है, நமக்கு ஒரு கைடன்ஸையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. नई पीढ़ी अपने पूर्वजों के बारे में जानने, उनके अनुभवों से कुछ सीखे. इसी उद्देश्य से विरासत में मिली चीज़ों को संभाल कर रखा जाता है. नई पीढ़ी அப்படின்னா நியூ ஜென்ரேஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து நியூ ஜென்ரேஷன். இப்போ நமக்கு வந்து நம்ம ஆன்சஸ்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், உன்கே அனுபவம் சே குச் சீக்கே, அவங்களோட அனுபவங்கள்லேருந்து கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கும், இசி உத்தேசியசே, ஸோ இந்த நோக்கத்தினோட இந்த எய்மோட விராசத்மே மிலி சீஸோங்கோ, ஸோ இந்த மாதிரி பழைய ஆன்சஸ்டர்ஸ் கிட்டேருந்து கிடைச்ச அந்த பொருட்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ கொஷின் ரொம்ப ஈஸி. இன்ஹெரிட்டட் திங்ஸை ஏன் நம்ம அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா தட் இஸ் அ தரோஹர். இந்த டேர்ம்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. அந்தந்த டேர்ம்க்கு என்னென்ன மீனிங். ஸோ அந்தந்த உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மீனிங் தெரிஞ்சாலே அதுக்கு என்ன ஹிந்தி மீனிங்ன்றது தெரியணும். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ஹிந்தி வந்து ஓனாக நரேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால் அந்தந்த டேர்ம்ஸ் இப்போ தரோஹர் அப்படின்னா என்ன, धरोहर अपना वैल्यूबल फॉर अस और मेमोरी. ओके, देखकर या जानकर हमें अपने देश और समाज की प्राचीन उपलब्धियाँ ना अचीवमेंट्स दे डिड इन ओल्डर टाइम्स. அடுத்தது மான் होता है, ரெஸ்பெக்ட் கொடுக்குது. और चीज़ें हमें तत्कालिक परिस्थिति. ஸோ பழைய காலத்தில் நடந்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ அது நமக்கு கொடுக்குறது. சான்சர் திஷா நிர்தேஷ், அது கூட நமக்கு ஒரு கைடன்ஸ், ஒரு டைரக்ஷனையும் நமக்கு காட்டுது. லாஸ்ட்டாக என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, நியூ ஜென்ரேஷனுக்கும் இதை பார்க்கணும், இதுலேருந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோடு நம்ம இதை வந்து பாதுகாக்கணும் இந்த பழைய பொருட்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. प्रश्न 2. इस कविता से आपको तोप के विषय में क्या जानकारी मिलती है. ஸோ இந்த போயம்லேருந்து இந்த தோப் அப்படின்றத பற்றின விஷயங்கள் நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. यह कविता हमें कंपनी भाग में रखी तोप के विषय में बताती है. ஸோ இந்த போயம் வந்து நமக்கு எதை பற்றி காட்டுதுன்னா, கம்பெனி பாக்னா கம்பெனி கார்டன். ஓகே, கம்பெனி கார்டன் அப்படின்றது நார்மல் கார்டன் தான். இப்போது நம்ம ரோஸ் கார்டன் அது மாதிரிலாம் சொல்கிறோம். அந்த மாதிரி கம்பெனி கார்டனில் இருக்கக்கூடிய அந்த தோப், அந்த கெனான் பற்றின விஷயங்களை சொல்லுது. இன்னொன்று, நீங்கள் ஆர்மி ரிலேட்டடான இப்போ ஏதாவது ஆஃபீஸ்க்கெலாம் போனீங்க அப்படின்னா எல்லா ஆஃபீஸ்க்கு முன்னாடியுமே இந்த மாதிரி இந்த கெனான் இருக்கும். நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக இருக்க நிறைய பிளேசஸ்லேயும் இந்த கெனான் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க ஷோவுக்காக வெளியே வச்சுருப்பாங்க, ஒரு கார்டன் மாதிரி இருக்கும், கார்டனுக்கு நடுவில் வச்சுருப்பாங்க. நிறைய இடங்கள்ல இது இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஆர்மி பீப்புள் இருக்கக்கூடிய இடங்களில் இதை அதிகமாகவே நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் இது ஊட்டி ரோஸ் கார்டன்லேயுமே ஒரு பிளேஸில் ஒயிட் கலரில் ஒரு பெயிண்ட் பண்ணி இருக்குது, ஒரு கெனான் இருக்குது. ओके, यह कविता में कंपनी भाग में रखी तोप की विषय में बताती है. ஸோ கம்பெனி பாகில் இருக்கக்கூடிய அந்த கெனான் பற்றி தான் நமக்கு சொல்கிறாங்க. ये तोप सन 1857 के प्रथम स्वतंत्र संग्राम के समय अंग्रेज़ी सेना द्वारा प्रयोग की गई थी. இது இந்த கெனான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த லெசனில் சொல்லக்கூடிய இந்த கெனான், இந்த கம்பெனி கார்டனில் இருக்குல்ல அந்த கெனானு 1857 பிரதம் ஸ்வதந்திர சங்கிராம்னா ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஃபஸ்ட் நடந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் அது எப்போ நடந்தால் 1857 நடந்துச்சு. அப்போது அங்கிரேசி சேனா துவாரா, இது யார் பயன்படுத்தினாங்கன்னா, நம்ம பயன்படுத்தலை, பிரிட்டிஷ் ஆர்மி தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா 1857 நம்மளுக்கு இன்னும் இண்டிபெண்டன்ஸே கிடைக்கல. ஸோ அங்கிரேசி சேனா துவாரா பிரயோக் கி கை ஹை. ஸோ பிரிட்டிஷ் ஆர்மி பீப்புள் தான் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. इस तोप ने अपने गोलों से असंख्य शूरवीरों को मार डाला था. इस तोप, இந்த கெனான் வந்து अपने गोलों से, अपने गोलों அப்படின்னா தன்னுடைய அந்த புல்லட்ஸ், அந்த கோல், இந்த இடத்துல அந்த கோல் அப்படின்னா புல்லட்ஸ், அந்த புல்லட்ஸ்னால சங்கியா அப்படின்னா நம்பர்ஸு, அசங்கியா அப்படின்னா கணக்கே இல்லாத சோல்ஜர்ஸ், ஷூர் வீரோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல என்னென்னா பிரேவ் வாரியர்ஸ், அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா डिस्ट्रॉय பண்ணிருக்கு, मार डाला था. यह तो बड़ी जबर थी परंतु बड़ी जबर அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், ரொம்ப ப்ரைடு, பெருமைக்குரியது. और जबर थी परंतु अब यह तो प्रदर्शन की वस्तु बनकर रह गई है. ஆனால் இப்போ ஓகே, இது வந்து அப்போ வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஆனால் இன்றைக்கு தோப் பிரதர்ஷன் கி வஸ்துனா ஒரு டிஸ்பிளேக்கான ஒரு ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்பட்டுருக்கு. ஸோ அப்போ வாருக்கு பயன்படுத்த இப்போ ஒரு டிஸ்பிளே ப்ராஜெக்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, प्रदर्शन की वस्तु ना द प्रोजेक्ट वी आर डिस्प्लेइंग फॉर अदर्स. ओके, अब इसे से कोई नहीं डरता. அதனால் இப்போ இதை பார்த்து யாரும் பயப்படுறதில்ல. இஸ் பர் பச்சே घुड़ सवारी करते थे. इस पर இது மேலே என்ன பண்ணுறாங்க பசங்கள்லாம், குதிரை சவாரி பண்ணுறாங்களா, சும்மா அது மேலே உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி. चिड़िया गौरैये इसके भीतर घुस जाती है. चिड़िया பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இதுக்குள்ளே அதனோட கூடு கட்டிக்கிறது, இதுக்குள்ளே போயிட்டு அது விளையாடுறது, அந்த மாதிரி செய்யுதான். यह तो हमें बताती है कि कोई कितना भी शक्तिशाली क्यों न हो, एक ना एक दिन उसे दराशायी होना ही पड़ता है. அதாவது
நம்ம இந்த கெனான் வந்து நம்மளை என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே ஒரு நாள் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாம் இழந்துட்டு இப்போ எப்படி இந்த கெனான் ஒரு டிஸ்பிளே ப்ராஜெக்டாக இருக்கோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி உள்ள பீப்புள் யார் வேணா இருக்கட்டும், நம்ம ஒரு காலத்தில் நம்ம அந்த ஒரு டைம் இருக்கும்ல, அந்த டைமில் நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே நமக்கும் ஏஜாக ஒரு டைமில் என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிட்டு நம்மளும் அந்த ஒரு ஓகே ஜஸ்ட் டிஸ்பிளே மாதிரி இல்லைனாலும் அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் போய்ட்டு நார்மல் பர்சனாகவும் இருப்போம் அப்படின்றத இந்த கெனான் வந்து நமக்கு சொல்கிறது. ஓகே, இதில் ஏதாவது மீனிங் உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா தராஷாயி அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, டு ஃபால் அந்த மாதிரி. नेक्स्ट प्रश्न 3 कंपनी भाग में रखी तो क्या सीख देती है. ஓகே, அந்த கம்பெனி பாகில் இருக்கக்கூடிய அந்த கெனான் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. कंपनी भाग में जस्ट अ मिनट. ओके, कंपनी भाग में रखी तोप सुबह शाम भाग में आने वाले सैलानियों को यह सीख देती है कि मैं बहुत बहादुर हूँ. एक्चुअली அந்த கம்பெனி பாகில் இருக்கக்கூடிய அந்த தோப்பு வந்து சுபஹ் ஷாம் பாக் மே ஆனே வாலே, அதாவது காலையிலையும் ஈவினிங்லேயும் அந்த பார்க்கு அந்த கம்பெனி கார்டனுக்கு வரக்கூடிய சைலானியோ அப்படின்னா டூரிஸ்டர்ஸ் ஆர் விசிட்டர்ஸ்க்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, மை பஹுத் பஹாதுர் ஹூ, நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஜபர்தஸ்த்னா ரொம்ப ब्रेव एंड पावरफुल. ओके, यद्यपि शुरू में मेरा प्रयोग देशभक्तों के विरुद्ध किया गया है. शुरू में அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அகெயின்ஸ்ட், அதாவது அது பிரிட்டிஷ்க்கு தானே இருந்துச்சு, ஸோ நமக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு அது. ஓகேவா, அதை சொல்கிறாங்க देशभक्तों की विरुद्ध किया गया है और मैंने इसे बेमन से स्वीकार भी किया, लेकिन बाद में मेरा जीवन धन्य हो गया जब मैंने अपने ज़माने में बड़े बड़े बहादुर अंग्रेज़ों की धज्जियाँ उड़ाई थी, अर्थात उन्हें नाकों छने छबवा कर उन्हें उनकी कुटिल कूटनीति का सबक सिखाया था. ஆக்சுவலாக அந்த பீரங்கி வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அது பிரிட்டிஷ் பீப்புள் கிட்டே இருந்துச்சு இல்லையா, ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் கிட்டே இருந்துட்டு நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேரை வந்து அதாவது அன்வில்லிங்லி, ஸோ ஓகே அதுக்கு அது இஷ்டம் இல்லாமல் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் அது தாக்கியிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம்ல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா லேக்கின் பாதே மேரா ஜீவன் தன்யா ஹோகயா அதான் சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து டோட்டலாக வந்து நல்லதாக ஒரு சேஞ்ச் ஆச்சு. எப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா, நம்ம பக்கம் இருந்துட்டு ஆக்சுவலாக இந்தியா நம்ம சைடில் இருந்து ஆப்போசிட்டில் இருக்க அந்த பிரிட்டிஷ் பீப்புளில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த கெனான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு, அதான் சொல்கிறாங்க. ஸோ இட் சிம்பாலைசஸ் ஹவ் ஈவன் த மைட்டியஸ்ட் பவர்ஸ் கேன் பி சேலஞ்ச் அண்ட் டிஃபீட்டட். அந்த லாஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த கன்னிங் பாலிட்டிக்ஸ், அந்த குட்னித்தி அப்படின்னா அந்த ஆப்போசிட் பீப்புள்னு இருக்கக்கூடிய அந்த ரொம்ப ஈவிலான ரொம்ப ஒரு கன்னிங்கான அந்த பாலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து இது என்ன பண்ணியிருக்குன்னா பாலிட்டிக்ஸ் வந்து இது டீச் பண்ணியிருக்கு அவங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் கொஷின். नेक्स्ट फोर्थ वन, कविता में तोप को दो बार चमकाने की बात की गई है. ये दो अवसर कौन से होंगे? उत्तर ஓகே, ஆக்சுவலாக இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கவிதா மே தோப் கோ தோ பார் சம்கானே கி பாத் கி கை ஹை. அதாவது சம்கானே மீன்ஸ் பாலிஷிங். இந்த கெனானை வந்து வருஷத்துக்கு 2 முறை பாலிஷ் பண்ணுவாங்களாம். தோ அவசர் கौन से रहोगे, அந்த 2 நாள் அது என்னன்னைக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அது ஒன்று 15th ஆகஸ்ட், இன்னொன்று 26th ஜனவரி. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் ரிப்பப்ளிக் டே. ஓகே, ஸ்வதந்திர திவாஸ்னா இண்டிபெண்டன்ஸ் டே, கணதந்திர திவாஸ் அப்படின்னா ரிப்பப்ளிக் டே. ஸோ இந்த 2 நாளுக்கு தான் என்ன பண்ணுவாங்களாம், இந்த கெனானை வந்து பாலிஷ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த டேட்டனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ये दोनों तिथियाँ हमारे देश के लिए ऐतिहासिक दिवस की प्रतीक है. एक्चुअली இந்த 2 days வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல்
ஒரு ஹிஸ்டோரிக்கலான ஒரு விஷயம் தான். இतिहासिक दिवस की प्रतीक है. அந்த ஹிஸ்டோரிக்கல் டேக்கான ஒரு சிம்பிள் தான் இந்த 2 days में. इन्हें हम राष्ट्रीय पर्व के रूप में मनाते हैं. ராஷ்ட்ரிய பர்வ அப்படின்னா நேஷ்னல் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த 2 days நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோன்னா நேஷ்னல். ஸோ ஹோல் இந்தியாவுமே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ராஷ்ட்ரிய பர்வ ஒரு நேஷ்னல் ஃபெஸ்டிவலாக நம்ம இதை அக்செப்ட் பண்ணி देश पूरी तरह से राष्ट्रीय पर्व का हिस्सा बनता है. ஸோ தேஷ் பூரி, ஸோ ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து இந்த நேஷ்னல் ஃபெஸ்டிவல் வந்து எடுத்துக்கிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். इन्हीं दोनों तिथियों पर इस तोप को भी चमकाया जाता है. ஸோ இந்த 2 நாட்கள் அந்த தித்தியோனா இந்த 2 daysக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கெனானை வந்து चमकाया जाता है, பாலிஷ் பண்ணுறாங்க. क्योंकि ஏன் அப்படின்னா यह तोप हमारे विजेता और आज़ादी की प्रतीक होने के कारण. ஸோ நம்மளுடைய அந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங் அப்புறம் கிடைச்ச அந்த இண்டிபெண்டன்ஸை வந்து அதுக்கான ஒரு சிம்பிளாக இருக்கிறதுக்கான ஒரு ரீசன்னாலையும் के कारण एक राष्ट्रीय महत्व की वस्तु बन चुकी है. राष्ट्रीय महत्व ஒரு நம்ம நேஷ்னல் அளவுக்கு, ஸோ அந்த நம்ம இந்தியா அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா மகத்துவமான அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருளாக இருக்குது எது இந்த கெனான். इसलिए ராஷ்ட்ரிய மகத்துவக்கோ தியான்மே ரக்தே हुई. அதனால் நம்ம நாட்டினுடைய அந்த இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இம்பார்ட்டண்ட்டான இந்த கெனானை ध्यान में रखते हुए அதை நம்ம ஞாபகத்தில் வச்சு इस तोप को चमकाया जाता है. அதனால் என்ன பண்ணுறோம், எவ்ரி ஆகஸ்ட் 15 எவ்ரி ஜனவரி 26 என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம பாலிஷ் பண்ணுறோம். ताकि लोगों के मन में राष्ट्रीयता की भावना को बढ़ावा. ஸோ இது மாத்திரம் இல்லாமல் இதை நம்ம பார்க்கும்போதெல்லாம் வந்து நம்மளோட மனசுலையுமே இப்போ நம்ம பார்க்கும்போதே நம்மளாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட சின்னவங்க பெரியவங்க பார்க்கும்போது நம்ம ஒரு ஆச்சரியத்தோடையும் அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, ஓகே இதெல்லாம் வந்து பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஃப்ரீடம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஓகே, ஸோ அந்த நம்ம நாட்டு பற்றை வந்து நம்மக்கிட்ட அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. मिले और लोगों को स्वतंत्रता दिलाने वाले वीरों की याद दिलाई जा सके. இது மட்டும் இல்லாமல் அதை பார்க்கும்போது நம்ம நார்மல் பீப்புளுக்கு நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, நமக்கு எதை ஞாபகப்படுத்தும் அப்படின்னா स्वतंत्रता दिलाने वाले वीरों. ஸோ அதில் அப்போது ஃபைட் பண்ண அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றின ஞாபகங்களையும் நம்ம இது பார்க்கும்போது இந்த கெனான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியம் என்னென்னா அந்த 2 days ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 15 ஜான் 26. ஸோ இந்த 2 daysலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கெனானை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பாலிஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த 4 questions நம்ம இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.